see the winners, but you don't see the tears behind the stage. To work hard and do whatever it takes to get to the top. 2025 முடிய போது எண்ணிக்கையில அடங்காத எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில இந்த 2025 வருஷம் அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு குட்டி 2025 ஏகே ரீகேப் பார்க்கலாமா? இந்த வருஷம் ஆரம்பமே அஜித் ரசிகர்களுக்கு அமர்க்களமா இருந்துச்சு. ஏன்னா 2025 ஜனவரியில தான் அஜித்குமார் ரேசிங் 24H துபாய் எண்டூரன்ஸ் பந்தயத்துல போட்டியிட்டுச்சு. அந்த போட்டியில போர்ஷே 991 கேட்டகரியில 3வது இடத்தை பிடிச்சு தமிழ்நாட்டுக்கே பெருமையை தேடி தந்தாங்க. அந்த ரேஸ் அப்போ அஜித்தோட வாகனம் விபத்துக்குள்ளாச்சு. அதையும் தாண்டி அவர் ரேசிங்ல கலந்துக்கிட்டாரு. இதுக்காக அவரோட GT4 வகை காருக்கு ஸ்பிரிட் ஆஃப் த ரேஸ் அவார்டும் கிடைச்சது. செப்டம்பர்ல இந்த பந்தய சீசன் முடிகிற வரை புதுசா எந்த திரைப்படத்துக்கும் உறுதியளிக்க மாட்டேனும் சொன்னாரு அஜித்குமார். அதை தொடர்ந்து ஜனவரி மாசத்துல தான் அஜித்குமாருக்கு சினிமாவுக்கு ஆற்றிய பங்களிப்புக்காக இந்தியாவோட 3வது மிக உயர்ந்த குடிமகன் விருதான பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த ஜனவரி மாசத்துல தான் பல வருஷம் கழிச்சு அஜித்தோட இன்டர்வியூ ஒண்ணு வெளியாச்சு. அதுல அவர் சொன்ன விஷயங்கள், ரேசிங் பத்தி அவர் பகிர்ந்துகிட்ட விஷயங்கள், குறிப்பா அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொன்னா நீங்க எப்போ வாழ போறீங்கன்னு அவர் சொன்ன விஷயம் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துச்சு. அதை தொடர்ந்து 2025 பிப்ரவரி மாசம் மகள் திருமேனி இயக்கத்துல அஜித்குமார், த்ரிஷா, அர்ஜுன் நடிப்புல உருவான விடாமுயற்சி படம் வெளியாச்சு. அதே பிப்ரவரியில தான் அஜித்குமார் ரேசிங் டீம் ஸ்பெயின் நாட்டோட வலன்சியால நடந்த போர்ஷே ஸ்பிரிட் சேலஞ்ச் தெற்கு ஐரோப்பா பிரிவுல போட்டியிட்டாங்க. அந்த பந்தயத்துல அஜித்தோட கார் 2 முறை விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. அஜித்துக்கு எந்த விதமான காயமும் ஏற்படல. மார்ச் மாசத்தை பொறுத்தளவுல அஜித்குமார் மற்றும் அவரோட அணியான அஜித்குமார் ரேசிங் இத்தாலியில நடந்த சர்வதேச 24H தொடரோட ஒரு பகுதியா மிச்சலின் 12H முகெல்லா என்டூரன்ஸ் பந்தயத்துல போட்டியிட்டாங்க. இந்த நிகழ்வுல அஜித்தோட அணி 3வது இடத்தை பிடிச்சது. ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி அஜித் ரசிகர்களால பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித்குமார், த்ரிஷா, பிரசன்னா நடிப்புல உருவான அவரோட 63வது படமான குட் பேட் அக்லி படம் திரையரங்குகள்ல வெளியிடப்பட்டுச்சு. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில அமோக வரவேற்பு பெற்றதோட இந்த படம் 200 கோடிக்கு மேல வசூல் பண்ணி பாக்ஸ் ஆபீஸ்லயும் தன்னோட வெற்றியை பதிவு செஞ்சது. அதை தொடர்ந்து ரேசிங்கை பொறுத்தளவுல 12H ஸ்பா பிரான்கா சாம்ப் என்டூரன்ஸ் ரேஸ்லயும் தன்னோட அஜித்குமார் ரேசிங் மூலமா பங்கேற்றாரு. அஜித்குமார் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல வெற்றியாளரா இருக்காரோ அதே போல தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த வகையில ஏப்ரல் மாசத்துல தன்னோட 25வது திருமண நாளை தன்னோட மனைவி ஷாலினியோட கேக் வெட்டி கொண்டாடின வீடியோவும் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துச்சு. தொடர்ந்து அஜித் தன்னோட குடும்பத்தோட சேப்பாக்ல நடந்த 2025 IPL தொடரை பார்க்கவும் வந்திருந்தாரு. இதே ஏப்ரல் மாசத்துல தான் மிக உயரிய விருதான பத்மபூஷன் விருதும் அஜித்குமாருக்கு வழங்கப்பட்டுச்சு. மே மாசத்தோட ஆரம்பமே அஜித் ரசிகர்களுக்கு எப்போதுமே ஸ்பெஷல் தான். ஏன்னா மே 1 உழைப்பாளர் தினம் அன்னைக்கு அஜித்குமாரோட பிறந்த நாளும் கூட. அன்னைக்கு கூடுதல் சிறப்பா அஜித்தோட வெற்றி படங்கள்ல ஒன்னான வீரம் திரையரங்குகள்ல ரீரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. தொடர்ந்து அஜித் ஷாலினியோட திருமண நாள் வீடியோ, பத்மபூஷன் விருது வழங்கும் விழால எடுத்த வீடியோ எல்லாமே இணையத்தையே கலக்குச்சு. இதுதாங்க கப்பிள் கோல்ஸ்னு சொல்லி எல்லாருமே தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. மாசத்துல அஜித்குமார், ஷாலினி 2 பேரும் சென்னை அடையார்ல நடந்த நிலையா ரெடி ஃபைன் அப்படின்ற ஒரு நகைக்கடை திறப்பு விழால கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்வோட வீடியோ மற்றும் போட்டோஸ் சமூக வலைதளத்துல வைரலா பரவுச்சு.
கார் ரேசிங்கை பொறுத்தளவுல GT4 ஐரோப்பிய தொடர் பந்தய வார இறுதிக்கு தயாராகும் விதமா ஜூன் மாச இறுதியில புகழ்பெற்ற ஸ்பா பிரான்கார்ட்சாம்ப் சர்க்கியூட்ல நடந்த ஓட்டுநர் அணிவகுப்புல பங்கேற்றாரு. ஜூலை மாசத்துல அஜித்குமார் தன்னோட அணியான அஜித்குமார் ரேசிங்கோட பிரான்ஸ்ல நடந்த 12 மணி நேர பால் ரிகார்ட் சகிப்புத்தன்மை பந்தயத்துல பங்கேற்றாரு. அதை தொடர்ந்து ஐரோப்பிய பந்தய சீசன்லயும் தீவிரமா ஈடுபட்டாரு. ஆகஸ்ட் மாசத்துல அஜித்குமார் ஐரோப்பிய GT4 சாம்பியன்ஷிப் மற்றும் பாஸ்கோட்டனின் அஜித்குமார் ரேசிங் அணியோட ஆசிய லீ மேன்ஸ் 2025-26 சீசனுக்காக தயாரானாரு. இந்த ஆகஸ்ட் மாசத்திலேயே அஜித் ஷாலினியோட கியூட் வீடியோ ஒன்றும் வெளியாச்சு. ஒரு நவராத்திரி ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ அஜித் கால்ல ஷாலினி விட போக அஜித் அதுக்கு வேணாம்னு சொல்ல, அப்புறம் அவங்க கூட இருந்தவங்க கிட்ட அஜித் வீட்டுக்கு போய் நான் விழணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே இவர் கிரீன் ஃபாரஸ்ட்டுங்கன்னு தன்னோட கமெண்ட்டை பதிவு பண்ணிட்டு வந்தாங்க. What is this? செப்டம்பர் மாசத்தை பொறுத்தளவுல ஸ்பெயினோட பார்சிலோனால நடந்த 24H கிரெவன்டிக் தொடர் போட்டியில கலந்துக்கிட்டாரு. அதை தொடர்ந்து அக்டோபர் மாசத்துல அவர் கொடுத்த இன்டர்வியூ ஒண்ணுல கரூர்ல நடந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தை பத்தியும் பேசியிருந்தாரு. ஒரு தனிநபர் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பு இல்லைன்னும் எல்லாரும் இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும், மீடியாக்கு முக்கிய பங்கு இருக்கு, இதுல எனக்குமே பொறுப்பு இருக்குன்னும் பேசியிருந்தாரு. அந்த விஷயம் பெரும் பேசு பொருளாச்சு. அதை தொடர்ந்து நவம்பர் மாசம் இத்தாலியின் வெனிஸ்ல 2025ஆம் ஆண்டுக்கான ஜென்டில்மேன் டிரைவர் விருதுக்கு சொந்தக்காரரானாரு அஜித்குமார். அதை தொடர்ந்து தன்னோட அடுத்த படமான AK64க்கும் தயாரானாரு. இந்த விருதை பிலிப் சரியல் மோட்டார்ஸ்போர்ட் குழுமம் மற்றும் SRO மோட்டார்ஸ்போர்ட்ஸ் வழங்குச்சு. இந்த விருது அவரோட அர்ப்பணிப்பு, ஒழுக்கம் மற்றும் என்டியூரன்ஸ் பந்தயத்துல பெற்ற வெற்றியை அங்கீகரிக்குது. கடைசியா டிசம்பர் மாசத்திலையும் அஜித்குமார் தன்னோட ரேசிங் நடைமுறையில தொடர்ந்து பங்கேற்கிறாரு. மலேசியால நடந்த அஜித்தோட ரேசிங்கை பார்க்க போனப்போ நம்ம STR அஜித்தை சந்திச்சதும் வைரலாச்சு. அதோட அஜித்குமாரோட ரேசிங் பத்தின ஆவணப்படமும் கூடிய விரைவில் வெளியாக இருக்கு. அஜித் எங்கேயுமே வெளியில வரமாட்டாரு, அவரோட படத்துக்கான அப்டேட் கிடைக்க மாட்டேங்குது, பொது நிகழ்ச்சி இன்டர்வியூன்னு எதுலையுமே கலந்துக்க மாட்டாருன்னு இத்தனை வருஷமா முன்வைக்கப்பட்ட எல்லா கருத்துகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா இந்த 2025 அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மைல்கல்லான வருஷமா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அஜித்குமார் தன்னோட ப்ரொஃபஷன், பேஷன், பர்சனல் லைஃப்னு எல்லாத்துலயும் வெற்றி பெற்று தன்னோட ரசிகர்களுக்கும் அதை கடைபிடிக்கணும்னு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வலியுறுத்தி வராரு. மொத்தத்துல இந்த 2025 வருஷம் அஜித்குமாருக்கான வருஷம்னு தான் சொல்லணும்.